இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நாய் வாழ நிமித்த முடியாது. சரிங்களா? இது வந்து பழமொழி நானூறில் சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து. அதாவது நல்லவர்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சிருந்தாலும் கெட்டவங்கள மாற்றவே முடியாது. ஆனால் நம்மளால் முடியாத காரியம் ஏதாவது இருக்கா? முடியும் அப்படிங்கிறது சொன்னவங்க தான் யாருன்னா எலிசபெத் பிரை. ஓகே, இவங்க வந்து லண்டனில் வசிச்சாங்க. பிரை அப்படிங்கிறது யாருன்னா அவங்களோட ஹஸ்பண்டோட நேம். ஓகேவா? இவங்க யாரை சீர்திருத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறை கைதிகள். சிறை கைதிகள், அதாவது தண்டனை, அதில் குற்றம் செய்யலாம், அவனை சிறைநடைக்கிறாங்க. சிறை கைதிகளை மனம் திரும்புதல் மூலம் மறுமலர்ச்சிக்கு கொண்டு வந்து அவங்க மறு வாழ்வு அப்படிங்கிற ஒரு மையத்தை ஏற்படுத்தி மக்களுக்கு நிறைய தொண்டுகள் செஞ்சவங்க தான் இந்த எலிசபெத் பிரை, அன்னை எலிசபெத் பிரைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ சிறைச்சாலை அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு கண்காட்சி சாலையாக மாற்றிய எலிசபெத். கண்காட்சி சாலை நமக்கு தெரியும், பொருட்காட்சி மாதிரி எவ்வளோ தூரம் விஷயம் நமக்கு பார்க்கறதுக்கு முடியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணவங்க தான் இந்த அன்னை எலிசபெத் பிரை. ஓகே, இவங்ககிட்ட நிறைய தொண்டு மனப்பான்மை இருந்தது. முடியாதுங்கிற காரியத்தை முடிச்சு காமிச்சாங்க. இப்போ பழமொழி நானூறு என்ன சொல்லுது அப்படின்னா, நாய் வாழ நிறுத்தவே முடியாது. கெட்டவன் கெட்டவனாக தான் இருப்பானே தவிர்த்து நல்லவனா மாறவே மாட்டான் அப்படிங்குது. சரிங்களா? ஆனால் சட்டத்துறை என்ன பண்ணுது? சீர்திருத்த பள்ளிகள் மூலம் இது மாதிரி தவறு செய்கிறவங்க எல்லாத்தையும் திருத்தி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு மையங்கள் ஏற்படுத்தி அவங்களுக்கு புது வாழ்வை ஏற்படுத்தி தருது. அப்போது முடியுமா முடியாதா? நீங்களே சொல்லுங்கள். ஓகே, ஒரு பெண் சாதனையாளராக அவங்க முடித்த காரியம் நம்மளாலேயும் செய்ய முடியுமா முடியாதா? அப்போ நாய் வாழ நிறுத்த முடியாதுங்கிற ப்ராவர்பு எதுக்கு உண்மையாக சொல்லப்பட்டிருக்கு? இந்த மாதிரி தண்டனைக்கு உரிய, தவறுக்கு உரிய மனிதர்கள். ஆனால் இது இயல்பாக நம்ம நடைமுறையில் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா, என்னோடய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸில் நிறைய பேருக்கு நானே உதவி செஞ்சுருக்கேன். சரிங்களா? எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மங்கள்ராஜ் கைல்வெளி ஃபேமிலி ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த சீட்டிங் பீப்புள்ஸை எல்லாத்தையுமே திருத்தி அவங்க தப்பு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் குருவோட வார்த்தை. அந்த குருவினுடைய வார்த்தைகளை கொண்டு போகும்போது அவங்க திரும்பவும் மாற்றி கையில் எடுத்தாங்கன்னா எடுக்கலை. ஓகேங்களா? தென் நம்பர் டூ யார் அப்படின்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பெண் வந்து இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவ. அவள் வந்து என்ன பண்ணினா, முதல்ல பணம் வந்து கேட்டு, அம்மா தப்பு தான் நான் பண்ணியிருக்கேன், அப்போ கடவுள் தண்டனை கொடுத்தாலும் கூட, ஆன்மாக்கள் தண்டனைகளே கொடுத்து அவங்களுக்கு திருந்து அப்படின்னு வாய்ப்பு கொடுத்தாலும் கூட மனம் திருந்தாமல் ஒரு முறை சரியா? ஆனால் திரும்ப மாறிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணு மனம் உணர்ந்து மாறினாங்க. ஓகேவா? அப்போது பழமொழிகள், பல கருத்துக்கள் பலவிதமாக சொன்னாலும் சரிங்களா, நம்மால் முடியாதுங்கிற காரியத்தை முடியும் அப்படிங்கிறது தான் இன்னையோட டாபிக். ஓகே, இந்த டாபிக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.